டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் இன்று கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன், இது பின்னணி என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இதுவரைக்கும் 3 முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த புது மது கொள்கை வழக்குல ஏற்கனவே ஆம் ஆத்மியை சேர்ந்த 2 பேர், ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ளனர். அமலாக்கத்துறை இவர்களை கைது செய்திருக்கிறது. இதன் தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 3 முறை சம்மன் அளிக்கப்பட்டது. கடைசியாக அவருக்கு வழங்கப்பட்ட சம்மனுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்காக அவர் ஆஜராகவில்லை. இதைத் தொடர்ந்து நேற்று இரவு 2 அமைச்சர்கள், ஆம் ஆத்மியின் 2 அமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்ய இருக்கிறார்கள் என்று ஒரு ட்வீட் செய்தனர். அதைத் தொடர்ந்து பரபரப்பு தொத்திக் கொண்டது. இன்று காலையும் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த சாலை முற்றிலும் போலீஸ் வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. இதனால் காலையிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் இருந்தது. ஆனால் தற்போது அமலாக்கத்துறை தங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் எண்ணம் எதுவும் இல்லை என்றும், அவரை சந்தித்து 4வது முறையாக அவருக்கு சம்மன் வழங்கி அவரை விசாரணைக்கு அழைக்கப்பட இருப்பதாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த தகவல் தெரிவிக்கிறது. அவர்கள் அமலாக்கத்துறைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் எண்ணம் இல்லை என்றும் இப்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் அவர் இல்லத்திலிருந்து அவர் வெளியே செல்லக்கூடிய சாலைகள் எல்லாம் போலீஸ் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதால் ஆம் ஆத்மியினர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்படலாம், இது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முகிலன்.